பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் வேட்டையாடி சமூகமாக தான் இருந்தாங்க. கூட்டமாக தங்கள் தேவையான உணவை வேட்டையாடி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சமைச்சு சாப்பிடக்கூடிய நெருப்பை கண்டுபிடிச்சு அதை தொடர்ந்து தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு விவசாயத்தை வளர்த்து இப்போ டெக்னாலஜி வைஸாக மிக பெருசாக உயர்ந்து ஒவ்வொரு கிரகமாக பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ண கிளம்பிட்டு. ஆனால் எல்லா மனிதர்களும் ஒரு போல இல்லை. இப்போவும் சில காட்டுவாசிகள் இன்னமும் 60,000 வருஷங்களுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? விவசாயத்தை கூட பேணாம இப்போ வரைக்குமே ஹண்டர் கேதரர்ஸாக இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே இந்தியர்கள். This is Unsigned, வடக்கு சென்டினல் தீவு. அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள் சுதந்திரம் கிடைச்சிட்ட அப்புறம் இந்தியாவுக்கு கீழே இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரியா மாறுது. பேர்லேயே தீவுகளை கொண்டிருக்க இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் கிட்டத்தட்ட ஒரு குரூப் ஆஃப் தீவுகளை உள்ளடக்கிய ஒரு இடம் தான். ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த தீவுகளுக்குள்ள நிறைய பழங்குடியின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பழங்குடியினர்களை பாதுகாக்கணும்னு சொல்லி 1956 ஒரு ட்ரைபல் ஆக்டையே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிக்குது. ஏகப்பட்ட விதவிதமான பழங்குடியினர்கள் இந்த தீவுகளில் வசித்து வந்தாலும் மற்ற தீவுகளை காட்டிலும் ஒரு தீவு பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. த நார்த் சென்டினல் தீவு. நார்த் சென்டினல் சொல்லும்போது கண்டிப்பாக சவுத் சென்டினல் இருக்க தானே செய்யும். அதற்கு நேர்கீழே ஒரு குட்டி தீவு சவுத் சென்டினல் தீவை இப்போ வரைக்கும் இருக்கேன். பட் அந்த தீவில் யாருமே வாழலை. நார்த் சென்டினலில் மட்டும் சென்டினலிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பழங்குடியினர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நார்த் சென்டினல் தீவை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொட்டி போல இருக்குல்ல, சதுரம் போல. பார்க்க பெருசாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதோடைய மொத்த விட்டவுமே வெறும் 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். இதோடைய நீளம் 8 கிலோமீட்டர், அகலம் 7 கிலோமீட்டர். இதை சுற்றி ஆர்ப்பரிக்கிற அலைகளை கொண்ட மிக அழகான கடலும் கரையை தொட முடியாத அளவுக்கு நிறைய அந்த கோரல் ரீஃப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டினலுக்கு பார்டர் அமையுது. இந்த நார்த் சென்டினலை உங்களால் மேப்பில் தெளிவாகவே பார்க்க முடியும். ஸோ மேப்பில் முக்கியமாக இந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சி போன ஷிப் இருக்குல்ல, இந்த கப்பலை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். பட் இந்த தீவு எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு மிக உயரமான மரங்களை கொண்டு இருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன தீவு தான், பட் இருந்தாலும் முழுக்கவே மரங்களால் கவர் பண்ணப்பட்டு பசுமையாக இருக்க அந்த கந்தனால கண்டிப்பாக இங்கே போய் பார்க்கணும், கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த வீக்கெண்டை இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வரலாம். அப்படி மட்டும் பண்ணிங்கன்னா போக முடியும், திரும்ப வர முடியாது. அந்தமான் தீவுகளோட கேபிட்டலாக இருக்க போர்ட் பிளேயர்லேருந்து 36 கிலோமீட்டர் தள்ளி இருக்க இந்த தீவு இந்த உலகத்திலே மிக பழமையான பழங்குடியினர்கள் வாழ்கிற தீவுங்கிற மாதிரி அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன். இந்த தீவுகளுக்குள்ள உத்தரவின்றி உள்ள யாருமே வரக்கூடாது. சுற்றுலா பயணிகளுக்கு கம்ப்ளீட்டாக தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தீவுகளை சுற்றி எந்நேரமும் இந்த கப்பல் படைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோந்து பணியில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கோம். இந்த தீவுகள் பக்கம் இவங்க போக மாட்டாங்க. தீவுகள் வந்து 9 கிலோமீட்டர் தள்ளி யாருமே இந்த தீவுகள் நெருங்கவே கூடாதுங்கிறது தான் இந்தியா போட்டிருக்க அந்த மிகப்பெரிய சட்டம். அந்த அளவுக்கு சட்டம் போட்டு ஒரு தீவை பாதுகாக்கிறாங்கன்னா உள்ளனா வைரம் வைடூரியமாக இருக்கு. இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க இந்த ரிசர்ச் படி பார்க்கும்போது இந்த தீவுகளுக்குள்ள புல்லட் வுட், மலபார் சில்க் காட்டன் ட்ரீ, பிராட் லீஃப் ட்ரீஸ், இந்தியன் காட்டுப்பன்றி, இந்தியன் டர்ட்டில்ஸ் அண்ட் சில விதமான சிப்பி இனங்கள், மசல்ஸ், இந்தியாவில் காண கிடைக்கக்கூடிய சில மீன் இனங்களும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன். பெருசாக நமக்கு தெரியாத, நம்மக்கிட்ட இல்லாத வளங்கள் இதுக்குள்ளே இல்லை. அப்படி இருந்தும் பாதுகாக்கப்படுறதுக்கான காரணம் இந்த உலகத்திலே மிகவும் பழமையான பழங்குடியினர்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் விவசாயத்தை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வேட்டையாடி சமூகமாக இருந்தாங்களோ, உடம்புல ஒட்டு துணி போடாமல் எப்படி மனிதர்களும் மிருகங்களும் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்துச்சோ, அதே மாதிரியான மனிதர்கள் இப்போது இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிடைச்ச இந்த சர்வே படி பார்க்கும்போது இந்த குட்டி சென்டினல் தீவுக்குள்ள 500க்கும் அதிகமான பழங்குடியினர்கள் இன்னமும் காட்டுவாசிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கற்கால மனிதர்களை போல விவசாயம் எதுவுமே செய்யாமல் அங்கே கிடைக்கக்கூடிய மீன்களையும் ஆமைகளையும் சாப்பிட்டு மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தீவுகளை இப்போ ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. 15th 16th சென்ச்சுரி அப்போவே இந்த ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த நிறைய கப்பலோட்டிகள் கடல் வணிகம் செய்கிறவங்க இந்த சென்டினல் தீவை கடந்து போயிருக்காங்க. இந்த தீவுகளில் இருக்கவங்க எல்லாருமே காட்டுவாசிகள் போல தங்களை பார்த்து கூச்சலிட்டதாகவும் மனிதர்களே சாப்பிடக்கூடிய கேனிபல்ஸாக இருந்ததாகவும் சில இடங்களில் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. 1567 அப்போ தான் இந்த தீவு இருக்கிறதுக்கான ஒரு வரைபடமே கிடைக்குது. பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை அங்கே கீழே டேக் ஓவர் பண்ணிட்ட அப்புறம் நம்ம இந்தியாவை காலனைஸ் பண்ணுறதுக்காக சுற்றி இருக்க அந்த தீவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வரைபடங்களாக வரைய ஆரம்பிக்கும் போது அப்போவும் இந்த நார்த் சென்டினல் தீவை நோட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 17th சென்ச்சுரி அப்போ நிறைய பிரிட்டிஷ் கப்பலோட்டிகள் ஆக்சுவலாக அந்த மாதிரி தீவுகளுக்குள்ள நெருப்பு எரிஞ்சதாகவும் சில மனித நடமாட்டத்தை பார்த்ததாகவும் ஆக்சுவலாக அந்த இடத்துல நிறைய ரெக்கார்ட்ஸுமே இருக்குது. பட் யாருமே அந்த சமயத்தில் இந்த தீவுகளை முழுசாக ஆராய ட்ரை பண்ணலை. யாருமே தொடாத, யாருமே அந்த இடத்துக்கு போக விரும்பாத அந்த சமயத்தில் 1867 அப்போது நினேவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இந்திய வணிக கப்பல் மிகப்பெரிய மழையில் மாட்டிக்கிட்டு இந்த கடல் ஆர்ப்பரிப்பின் மூலியமாக இந்த நார்த் சென்டினல் கரையோரங்களில் ஒதுங்க ஆரம்பிக்குது. அந்த கப்பலில் பயணித்த 106 பேரும் அந்த கரையோரங்களில் நம்மளுக்கு ஹெல்ப் வர வரைக்கும் காத்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்காங்க. 2 நாள் 3 நாள் கழித்து
காடுக்குள்ளே இருந்து நிறைய வித்தியாசமான மனிதர்கள் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் கையில் வில் அம்போட இந்த மனிதர்களை தாக்க முற்படுறாங்க. ஸோ இந்த பக்கம் 106 பேர் இருக்க அந்த சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு அந்த கப்பலையே தங்களுடைய கேடயமாக மாற்றி காட்டுக்குள்ளேருந்து வந்து இந்த காட்டுவாசிகளை அடித்து விரட்டி இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்த ஒரு பிரிட்டிஷ் கப்பல் மூலிமா இந்த 106 பேரும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போதான் மனிதர்கள் இங்கே காட்டுவாசிகளாக வாழ்ந்துட்டு இருக்கதையுமே தாண்டி மற்ற மனிதர்களை கொல்லவும் தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வெளியில் வருது. இதுக்கு முன்னாடி எத்தனை கப்பல் இங்கே கரை ஒதுங்கிச்சுன்னு தெரியல. பட் இந்த மாதிரி பல வணிக கப்பல்களோட அந்த லாக் புக்ஸில் இந்த இடத்துல நிறைய மனிதர்களை கொண்டு சாப்பிடக்கூடிய கேனிபல்ஸாக வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே மோசமான மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்டுவாசிகள் வாழக்கூடிய இடமா இந்த இடத்த தெரிச்சு வச்சிருந்தாங்க. பல பேர் இதை நரகத்தோட மறுபுள்ளின்னு வேற கூப்பிட்டு இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்படி இங்க வாழ்ற மக்கள் அவ்வளோ கொடூரமானவங்களா? ரொம்பவே ஆவரேஜான ஒரு ஹைட்ல கட்டையான முடியோட ரொம்பவே ஒல்லியா கருப்பு நிறத்துல தான் இவங்க வந்து காணப்படுறாங்க. நெருப்பை உண்டாக்கவும் அதை உபயோகப்படுத்தவும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கரையோரங்களில் காணப்படக்கூடிய அந்த ஆமைகளையும் சிப்பி பாறைகளையும் மீன்களையும் சாப்பிட்டு உயிர் வாழ்றாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்களை பார்க்கும்போது சின்ன சின்ன கேனூஸ், அதாவது குட்டி குட்டி கப்பல்களை தான் இவங்க அந்த கடையோரங்களில் இருக்கிற மீன்களை பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண மாதிரி காமிக்கப்படுது. இந்த கப்பல்களை வச்சு பக்கத்தில் இருக்க அந்தமானுக்கு போகிறது ரொம்பவே கஷ்டம். ஆர்ப்பரிக்கிற அந்த கடலில் இந்த கப்பல்கள் நிலை தாங்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க முதல்ல எப்படி இங்கே வந்திருப்பாங்க? இதுக்கு பின்னாடி 2 விதமான கூற்றுகள் இருக்குது. ஒன்று, 60,000 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே இருக்க அந்த அந்தமான் தீவுகள் எல்லாமே ஒரே நிலப்பரப்பாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்போதைக்கு இந்த தண்ணீரோட கடல் மட்ட அளவுங்கிறது குறைவாக இருக்க அந்த காரணத்தினால ஒரே நிலப்பரப்பாக இருக்க இந்த இடத்துக்குள்ள ஆப்வியஸாக மனிதர்கள் இடம் பெயர்ந்து ஒரு காட்டுவாசிகளாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த தீவுகளுக்குள்ளேயுமே பல மனிதர்கள் ஆப்வியஸாக வந்து தங்கி இருக்கணும். அந்த சமயத்தில் அந்த கடல் மட்டம் உயர்ற அந்த காரணத்தினால கனெக்ட் ஆகி இருந்த இந்த நிலப்பரப்பு கடலால் சூழப்படுது. ஸோ அப்போதைக்கு இந்த ஒன்றா இருந்த இந்த மக்கள் இந்த தீவுகளாக பிரிக்கப்படுறாங்க. அப்படி பிரிக்கப்பட்ட பல மனிதர்கள் கொண்ட இந்த தீவுகளாக தான் இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் மாறி இருக்குங்கிற மாதிரி ஒரு கூற்று சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது 60,000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த காரணத்தினால அவங்களுக்கு விவசாயம்னாலே என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக மனிதர்கள் 20,000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் விவசாயத்தை கண்டுபிடிச்சதா சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த சமயத்தில் விவசாயம்னா என்னன்னு தெரியாத ஒரு மனித கூட்டமாக தான் இவங்க வாழ்ந்துருக்கணும். அதனால தான் இப்போ வரைக்கும் அவங்க ஹண்டர் கேதரர்ஸாக இருக்காங்க. இவங்க விவசாயம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே கூகுள் எர்த்லேருந்து பார்த்தா அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சேட்டலைட் இமேஜஸில் கூட இவங்க மீன் பிடிக்கிற மாதிரி தான் புகைப்படங்களும் எடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் முக்கியமாக இந்த ஒரு இடத்துல மட்டும் ஏதோ ஒரு கிளிஃப் இல்லைனா ஏதோ ஒரு மலை பகுதி, மலை முகடு இருக்க மாதிரி தென்படுது. இது என்னன்னு தெரியல. மேபி மலை முகடா இருக்கலாம். எந்த ஒரு மனிதர்களுமே இந்த தீவுகளுக்குள்ள முழுசாக போய் ரிசர்ச் பண்ணாத அந்த சமயத்தில் இந்த மாதிரி பல மர்மங்கள் ஆக்சுவலாக அந்த தீவுகளை ஒளிஞ்சிருது நம்மளை வியக்க வைக்க தாங்க செய்யுது. முதல் கூற்றுப்படி மனிதர்கள் 60,000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு மைக்ரேட் ஆகி வந்து கடல் மூலியமாக சூழப்பட்டு இந்த இடத்துல மாட்டியிருக்கலாம். அப்படி இல்லைனா மற்ற பழங்குடியினர்களால் விரட்டப்பட்ட ஒரு இனமா இவங்க இருக்கவும் சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு ரிசர்ச் படி இதே அந்தமான் தீவுகளில் வாழக்கூடிய ஆங்கே இன மக்கள் கூட இன்னொரு பழங்குடியினர்கள் சண்டை போட்டு பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பிரிஞ்ச மாதிரி ஒரு கதை இருக்கான். அந்த ஆங்கே மக்களுக்கு சென்டினலிஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. அண்ட் அந்த ஆங்கே இன மக்கள் இவங்களை சியா டுவாக்வே குவேவா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியல. பட் அவங்க மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆங்கே பழங்குடியினர்களே சொல்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். ஸோ அப்படி கொஞ்சம் ஒரு 10,000 20,000 வருஷங்களுக்கு முன்னாடி விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு இனமாக கூட இவங்க இருக்க சான்சஸ் அதிகம். அதனால தான் இந்த இன மக்கள் மற்றவங்களை பார்த்தோன்னே ரொம்ப வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அந்த வைலன்ஸுக்கு காரணமே இவங்க விரட்டி அடிக்கப்பட்டவங்க, யாரை பார்த்தாலும் கொல்லணுங்கிற ஒரு வெறி அங்கிருந்து தான் வருதுங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவங்க பேசுகிற அந்த பாஷை ரொம்ப பழமையானதாக இருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வாழ்கிற மற்ற இன மக்களுக்குமே இது சுத்தமாக புரியாத ஒரு பழமையான பாஷையாக தான் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அதனால் கம்யூனிகேஷன் கேப்புமே இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கேன். அவங்க என்ன சொல்கிற வராங்க நம்மளுக்கு புரியல, நாம் என்ன சொல்ல வரோன்னா அவங்களுக்கும் புரியல. இந்த குரூப்பில் பெரும்பாலும் வில்லம்புகளோட வேட்டையாட வரவங்க, மற்றவங்களை பயமுறுத்த வரவங்க ஆண்களாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் அதே சமயத்தில் தேவையான இடங்களை இவங்களை தாக்கணும், இவங்க கிட்ட நீங்கள் வந்து அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் பெண்கள் இருக்காங்க. ஸோ பலாயிரம் வருஷங்கள் வெளி உலகத்து கூட எந்த ஒரு கனெக்டுமே ஆகாத இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் இந்தியாவை பிரிட்டிஷ் டேக் கண்ட்ரோல் பண்ணுது. 1880s அப்போ மாரிஸ் விடால் போர்ட்மேன் அப்படிங்கிற ஒருத்தர் அந்தமான் தீவுகளை சுற்றி இருக்க அந்த பழங்குடியினர்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. அவருடைய கண்ட்ரோலில் பிரிட்டிஷர்ஸ் பல பேர் அந்தமான் தீவுகளில் இருக்க பழங்குடியினர்களை தங்களுடைய ஸ்லேவ்ஸாக அடிமைகளாக கொண்டு போனாங்க. அவங்க தீவுகளில் இருக்க மரங்களை வெட்டி சாய்த்து டிஃபாரஸ்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே உருவாக்கியிருக்காங்க. முக்கியமாக அந்த எம்வி போர்ட்மேன் இங்கே இருக்க அந்த பழங்குடியின மக்களை மாடல்ஸ் மாதிரி நிற்க வச்சு புகைப்படம் எடுத்து ரசிச்சிருக்காரு. அந்தரங்க உறுப்புகளை அளந்து பார்த்துருக்காராம். இதெல்லாம் ஏன் பண்ணாருன்னு தெரியல. இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து பண்ணது அங்கே இருக்க அந்த பழங்குடியினர்களுக்கு சுத்தமாக பிடிக்காம 1500 பழங்குடியின மக்கள் ஒன்றா சேர்ந்து அபீர்டன் போரை வந்து தொடுத்தாங்க. பட் பழங்குடியின மக்களால் இந்த துப்பாக்கி முனையில் என்ன செய்ய முடியும்? நிறைய பேர் இறந்து போனாங்க.
இந்த சண்டையில் நார்த் சென்டினலிஸ் எந்த ஒரு வகையிலுமே பங்கேற்கல. ஒரு பக்கம் இவ்வளோ சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருந்த என்பி போர்ட்மேன் 1880 அப்போ தான் இந்த நார்த் சென்டினல் பக்கமே வராரு. அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இவர் பல நேட்டிவ் மக்களை பார்த்துருக்காரு. யாருமே இவ்வளோ மூர்க்கத்தனமாக இவ்வளோ பயங்கரமாக இருந்ததே கிடையாது. இவங்க கூட பேசி புரிய வைக்கவும் முடியல, அதே சமயத்தில் அவங்க பேசுகிறத வளர புரிஞ்சுக்கவும் முடியல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு 4 பேரை கடத்தி கொண்டு போய் அவங்கள வச்சு இவங்க யார், இவங்க எப்படிப்பட்டவங்க சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஒரு 2 வயசான கப்புள்ஸையும் 4 சின்ன குழந்தைகளையும் இந்த இனத்துலேருந்து கடத்தி கொண்டு போய் போர்ட் பிளேயருக்கு கொண்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே அந்த வயசான 2 கப்புள்ஸ் இறந்துடுறாங்க. சின்ன பசங்களுமே பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படுறாங்க. சாதாரண இருமல் காய்ச்சலே அந்த இடத்துல இருக்க அந்த 2 வயசான கப்புள்ஸை கொண்டு இருக்கு. சின்ன பசங்களோட உடல்நிலை ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ தான் அந்த போர்ட்மேனுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இவங்க எந்த ஒரு வகையிலுமே வெளி உலகத்தோட கனெக்ட் ஆகாத அந்த சமயத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நார்மல் இம்யூனிட்டி சக்தி கூட இவங்களுக்கு இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு இல்லை. 2 நோய்களும் கம்ப்ளீட்டாக வேற. திடீர்னு அவங்கள வெளி உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த மொத்த இனத்தையுமே அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த 4 குழந்தைகளுக்கும் சில கிஃப்ட்ஸை கொடுத்து திரும்ப அந்த சென்டினல் தீவுக்கே கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க. பட் அந்த 4 சின்ன குழந்தைகள் ஆல்ரெடி நோய்க்கு எக்ஸ்போஸ் ஆனவங்க. ஸோ அவங்களை கொண்டு போய் திரும்ப அந்த சென்டினல் தீவுக்குள்ளே இறக்கி விடும்போது என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கோவிட் வந்து கொத்தா நிறைய பேர் செட்ட மாதிரி அந்த இடத்துலையுமே கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டு பல பேர் இறந்திருக்கக்கூடும். அது கூட மேபி இந்த இடத்துல மற்ற மனிதர்கள் கூட நம்ம வந்து பேசக்கூடாது, மற்ற மனிதர்களோட அந்த நோய் நமக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இந்த சென்டினல் மக்கள் அந்த தீவை கொஞ்சம் வயலன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அதே வருஷம் அந்தமான் சிறைசாலையிலேருந்து தப்பித்த 3 சிறை கைதிகள் அவங்க உருவாக்கின ஒரு குட்டி போட் மூலிமா தப்பிச்சு எங்கேயாவது வேறு நாட்டுக்கு எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. பட் கடல் மாத்தா அவரை அங்கேருந்து அழகாக கொண்டு போய் நார்த் சென்டினல் தீவில் இறக்கி விட 2 பேர் தண்ணியில் மூழ்கி இறந்துருக்காங்க. ஒருத்தனை அம்புகளாலையும் ஈட்டிகளாலையும் குத்திய கொண்டிருக்காங்க இந்த சென்டினல் மக்கள். இப்படி இருக்க அந்த சமயத்தில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஸோ இந்தியாவுக்குள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இன்க்ளூடிங் நார்த் சென்டினலுமே ஒன்றா சேர்க்கப்படுது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இங்கே வளர்கிற எல்லா மக்களுமே இந்தியன்ஸ் தான். பட் இந்தியா இந்த தீவுகளை கணக்கே எடுக்கலைங்க. 1956க்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட தீவுகள் இருக்குங்கிற விஷயமே இந்தியாவுக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ தான் இந்த பழங்குடியினர்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு ஆக்டுமே போடப்படுது. பட் என்னதான் இந்த மக்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட இருந்தாலும் இந்த மக்களுக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது. உள்ளே எவன் வந்தாலும் போட்டு தள்ளுவாங்க. அந்த சமயத்தில் தான் 100கணக்கான வேலையாட்களோட 16,000 டன் எடையுள்ள ஒரு கார்கோ கப்பல் ஒரு சின்ன பழுதின் காரணமாக இந்த இடத்துல கரை ஒதுங்குது. நான் முன்னாடி மேப்பில் காமிச்ச பார்த்துக்கலாம், அதே கப்பல் தான். இந்த கப்பலில் வேலை பார்த்தவங்க எப்படி தப்பிச்சாங்க? இந்த மனிதர்கள் இந்த சென்டினலிஸ் கூட தொடர்ந்து பேசினாங்களா? நமக்கு இவங்களை பற்றி வேறு என்ன தான் தெரியும்? 1981 1981ஆம் வருஷம் MV பிரிம்ரோஸ்ன்னு சொல்லப்படுற 16,000 டன் எடையுள்ள ஒரு மிக பிரம்மாண்டமான சரக்கு கப்பல் கோழித்தீவனங்களை ஏற்றிக்கிட்டு பங்களாதேஷ்லேருந்து ஆஸ்திரேலியா நோக்கி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய சூறாவளி காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா சிக்குது. பே ஆஃப் பெங்காலில் அடித்த இந்த சூறாவளி காற்று கொஞ்சமாக அந்த கப்பலை அழகடிக்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த கப்பல் கேப்டன் அந்த கப்பலையும் அவங்க கூட மாட்டிக்கிட்ட 31 ஒர்க்கர்ஸையும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் கடல் கூட யாருமே சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஆர்ப்பரிச்ச அந்த கடல் அலை இந்த மிகப்பெரிய கப்பல் பக்கத்தில் இருக்க ஒரு தீவு கரை ஓரத்தில் தரை தட்டுது. என்ன நடக்குதுன்னு அவங்க சுத்தமாக புரியல. வெதர் கண்டிஷன் வேற அதிகமாக இருக்க அந்த சமயத்தில் கப்பல் கேப்டன் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறாரு. அவர் கண் முன்னாடி ஒரு மிகப்பெரிய தீவு தெரியுது. ஓகே, இப்போதைக்கு இந்த கப்பல் மூழ்கிற அபாயம் கிடையாது, உள்ள இருக்க அந்த ஒர்க்கர்ஸை காப்பாற்றியாச்சு. ஸோ ஏதாவது ஆபத்துனா தீவுக்குள்ளே பூந்து நம்ம சமாளிச்சிடலாம். தீவில் வாழ்றவங்க கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உயிர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, கப்பல் மூழ்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி சுதாரிச்சுக்கிட்டு அவர் எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் கிட்ட இருக்க அந்த மேப்பை வச்சு தேட ஆரம்பிக்கிறாரு. மேப் படி அவர் கண்டிப்பாக இந்தியாவோட ஈஸ்டர்ன் சைட் தான் இருக்கணும். ஸோ இவர் இப்போ ஆஸ்திரேலியா நோக்கி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக இவங்க வந்த வேகத்துக்கு கப்பலோட திசை மீறி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பக்கம் ஒதுங்கி இருக்கலாம். ஸோ அந்தமான் நிக்கோபாரில் யாராவது இருந்தாங்கன்னா கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்போம். ஏன்னா இந்த 16,000 டன் எடையுள்ள கப்பலை கண்டிப்பாக தரையிலேருந்து வெளியில் கொண்டு வரவே முடியாது. ஸோ மனித உயிர்கள் முக்கியம், அதனால் நாம் இங்கேருந்து தப்பிச்சிருவோம், அதுக்கப்புறம் கப்பலை வந்து சால்வேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் தங்களுக்கு உதவி செய்யுமாறு இப்போதைக்கு அவங்களுடைய கான்ட்ராக்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் கம்பெனி ஹாங்காங்கில் இருக்குது. 31 ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் ஒரு நாயோட மாட்டிக்கிற அந்த கேப்டன் ஒரு பக்கம் எப்படியாச்சும் ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கான்ட்ராக்ட் கம்பெனியை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒர்க்கர்ஸ் அவங்க கண் முன்னாடி இருக்க அந்த தீவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் எப்படியாச்சும் காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஒர்க்கர்ஸ் மத்தியில் இருக்க தான் செய்யுது. கேப்டன் வெளியில் வந்து பார்க்க அவர் கண் முன்னாடி வெறும் 300 அடியில் தரை தெரியுது. ஆனால் அந்த தரையை நோக்கி அவங்களால போக முடியல. கடல் ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கு. வெதர் கண்டிஷன் மோசமாகிட்டு தான் இருக்கு. 10 அடி உயரத்தில் மிகப்பெரிய அலைகள் இந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ அவங்க நினைச்சாலும் இப்போதைக்கு அந்த கரையை நோக்கி போக முடியாது. லைஃப் போட்ஸ் இருக்குதான், பட் அதை யூஸ் பண்ண முடியாத ஒரு கட்டத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறவங்க கண் முன்னாடி அடர்ந்த காடு தான் இருக்கு. அந்த காட்டுக்கு நடுவில் இருந்து திடீர்னு ஒரு உருவம் வெளியில் வரதை ஒரு ஒர்க்கர் நோட் பண்ணுறாரு. அவர் மற்றவங்களை அலர்ட் பண்ண அந்த ஒர்க்கர்ஸ் அண்ட்
கேப்டன் வரதுக்குள்ளேயே அந்த ஒருத்தர் 50 பேராக மாறி நிற்கிறாங்க. ஸோ உங்கள் கண் முன்னாடி தீவில் வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடியின மக்கள் 50 பேர் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் கையில் வில்லும் அம்புகளோட நின்றுட்டு இருக்காங்க. கேப்டனுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. அடிக்கடி இந்த ரூட்டில் ஓடிட்டு இருந்த கேப்டன் ஒருவேளை நான் கேள்விப்பட்ட அந்த மனிதர்களை சாப்பிடக்கூடிய தீவு இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கிறாரு. டக்குன்னு தன்னுடைய மேப்பை எடுத்து தேடி பார்த்தா அவர் மாட்டிக்கிட்ட தீவு நார்த் சென்டினல். பட் இது வரைக்கும் யாரும் நார்த் சென்டினல் மக்கள் மனிதர்களை சாப்பிட்ட மாதிரி பார்க்கல, அப்படி கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த சென்டினல் மக்கள் சுமோனோ நிக்கலன் அத்தனை பேரும் சின்ன சின்ன குட்டி குட்டி படகுகளை பற்றின ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரையோரங்களில் அந்த படகுகள் கட்டப்படுது. இந்த பார்த்த உடனே கேப்டனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. 50 பேரும் இங்கே வர போகிறாங்க, இந்த கப்பலை சூறையாட போகிறாங்க, மாட்டிக்கிட்டான் நம்மளையும் கதை முடிச்சிருவாங்க. ஸோ உடனே ஹெல்ப் கேட்டாகணும்னு சொல்லி அவருடைய கான்ட்ராக்டுக்கு ஹெல்ப் கேட்டு கால் பண்ணுறாரு. இந்த முறை லைன் கனெக்ட் ஆகிடுது. அவர் உடனே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கல, உடனே எங்களுக்கு துப்பாக்கிகளையும் குண்டுகளையும் கொடுங்க, சீக்கிரமாக கொடுங்க, நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம். என் கண் முன்னாடி 50 பழங்குடியினர்கள் பட்டுன்னு சின்ன சின்ன படகுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க, எங்களை நோக்கி வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியும் சூரியன் அஸ்தமன ராத்துக்குள்ளே இங்கே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்கன்னா எங்கள் உசுருக்கு மிகப்பெரிய ஆபத்து. இங்கே இருக்கவங்க யாருமே உங்களால் உயிரோட பார்க்க முடியாதுன்னு நம்புறேன். சீக்கிரமாக எங்களுக்கு உதவி தேவை, சீக்கிரமாக துப்பாக்கிகளை அனுப்புங்கன்னு சொல்லி வெப்பன்ஸை கேட்டு ஆயுதங்களை கேட்டு கால் பண்ணியிருக்காரு. அப்போ தான் ஹாங்காங் சென்டருக்கு இதோடைய இன்டென்சிட்டியே புரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இந்த மொத்த டீமுமே மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி உடனே இந்தியாவுக்கு கால் பண்ணி பக்கத்தில் ஏதாவது நேவி ஷிப் இருந்தால் இவங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்க, இந்தியாவுமே அவங்க கிட்ட இருக்க அந்த நேவி ஷிப்பை இந்த கப்பலை நோக்கி அனுப்ப பிளான் பண்ணுறாங்க. பட் அந்த ஷிப் இந்த கப்பலை நோக்கி வரதுக்கு எப்படியும் ஒரு வாரம் கிட்ட ஆகிடும். அதுக்குள்ளே உள்ள மாட்டிக்கிட்டவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது இந்தியன் கவர்மெண்ட் மேலே தான் பழியாக வரும்னு சொல்லி இவங்களை சீக்கிரமாகவே காப்பாற்றி ஆகணும். இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கப்பல் கிட்ட நம்ம வரும்போது உள்ள மாட்டிக்கிட்ட அந்த அவங்க கிட்ட இருக்க அந்த பொருட்களை ஆயுதங்களா மாத்திட்டு இருக்காங்க. சென்டினல் மக்கள் கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்க அந்த கப்பலுக்குள்ள இருந்த உதிரி பாகங்களை ஆயுதங்களா உருவாக்குறாங்க. கோடாரிகளாகவும் ஈட்டிகளாகவும் கிடைச்ச அந்த இரும்பு துண்டுகளை மாற்றி கையில் ஃப்ளார் கன்ஸை துப்பாக்கிகள் போல ஏந்தி எப்படியாச்சும் இந்த மக்கள் கிட்ட தங்கள் உசுரை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருக்கேன். 24 மணி நேரமும் தொடர்ந்து அந்த சென்டினல் மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கண்காணிப்பு வேலைங்கிறது நடந்துகிட்டே இருக்கேன். அந்த பக்கம் சென்டினல் மக்கள் சின்ன சின்ன படகுகளை மட்டும்தான் இது வரைக்கும் உருவாக்கியிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்க அந்த அம்பு வெறும் 30 to 40 அடி தூரம் தான் பாயும். இவங்க 300 அடி தள்ளி இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக அம்புகளை வச்சு ஆப்வியஸாக இவங்களை அடிக்க முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு மிகப்பெரிய சூறாவளி காற்று அலையை ஆர்ப்பரிக்க வச்சு இந்த கப்பல் இந்த கரையோரத்தில் தெளிச்சோ அதே சூறாவளி காற்று அதே அலையோட வேகம் அந்த சென்டினல் மக்கள் உருவாக்கின அந்த படகையும் விட்டு வைக்கலாம். அவங்களுடைய படகை உடைக்க ஆரம்பிச்சுதான். அதனால சென்டினல் மக்கள் அந்த கடல் அடங்கட்டுங்க சொல்லி காத்துட்டு இருந்தாங்களாம். உடனடி ஆபத்துங்கிறது இப்போதைக்கு அந்த கப்பலில் இருக்கவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்க தொடர்ந்து இந்த சென்டினல் மக்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் இந்தியன் கவர்மெண்ட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் ONGC மூலிமா உள்ள இருக்க அந்த 33 பேரையுமே காப்பாற்றுறதுக்கு ஒரு பிளானை போடுறாங்க. ராபர்ட் போர் அண்ட் விக் வியஸ்பா அப்படின்னு சொல்லப்படுற 2 ஹெலிகாப்டர் சப்போர்ட்டிவ் பைலட்ஸ் ONGCக்கு அப்போதைக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருமே போர்ட் பிளேயரில் தங்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் அப்போதைக்கு போர்ட் பிளேயர் நேவல் டிஸ்ட்ரிக்ட் கமாண்டராக இருந்த அட்மிரல் சாஃப்னி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக மாறி இருக்காங்க. அந்த அட்மிரல் ஆஃபீஸில் இருந்து இவங்க 2 பேரோட உதவியும் உடனே தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வருது. இவங்க 2 பைலட்ஸை யூஸ் பண்ணி அப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்க அந்த பேசஞ்சர் ஹெலிகாப்டரை வச்சு எப்படியாச்சும் அந்த 33 பேரை காப்பாற்றணுங்கிறதா பிளானா போடப்படுது. இவங்களும் அக்செப்ட் பண்ணி எப்படியாச்சும் அவங்களை காப்பாற்ற முற்படுறாங்க. எப்படி காப்பாற்றலாங்கிற அந்த ஒத்திகையெல்லாம் பார்க்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு கொடுப்பட்ட அந்த ஹெலிகாப்டர் S-580 கிர்காஸ்கி 16 பேசஞ்சர்ஸை கொண்டு போகக்கூடிய இந்த பேசஞ்சர் ஹெலிகாப்டரில் ரோப் லேடரை வச்சு அந்த 33 பேரை காப்பாற்றிடலாங்கிற ஒரு பிளான் போடப்படுது. அது ஒரு பேக்கப் பிளானை தான் போடுறாங்க. எப்படியாச்சும் அந்த கப்பலில் இறங்கி அத்தனை பேரை காப்பாற்றணும் தான் அவங்களுடைய பிளான் ஏவாக இருக்கு. அண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே அப்போதைக்கு நேவல் கமாண்ட் லீடாக இருந்த லிeutenant கேடாக்குமே இந்தியன் சார்பாக இவங்க கூட அனுப்பப்படுறாரு. இவங்க உடனே அங்கேருந்து கிளம்பி அந்த ஹெலிகாப்டர் மூலிமா அந்த கப்பலை போய் ரீச் பண்ணுறாங்க. அந்த கப்பலை ரீச் பண்ணும்போது எடுத்த புகைப்படங்கள் தான் இது. இவங்க போகிற அந்த சமயத்திலையும் அந்த கால சூழ்நிலை சரியா இல்லை. காற்று ஹெவியாக அடிச்சிட்டு இருந்துச்சு. இங்கே போனது ஹெலிகாப்டரில். அந்த இடத்துல அந்த கப்பலில் 3 கிரேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். 2 கிரேனுக்கு இடைப்பட்ட அந்த இடத்துக்குள்ள தான் இவங்க தரை இறங்கி அந்த ஒர்க்கர்ஸை காப்பாற்றி ஆகணும். அதாவது இந்த ஹெலிகாப்டர் அந்த விங்ஸுக்கும் அந்த 2 கிரேனுக்கும் இடைப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸ் வெறும் 2 அடி தான். ப்ளஸ் காற்றுமே ஹெவியாக அடிச்சிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ட்ரெயின்டான பைலட்ஸால் மட்டும் தான் இந்த இடத்துல தரை இறங்கவே முடியும். ஸோ ரோப் லேடர்லாம் கண்டிப்பாக செட் ஆகாது. ரோப் லேடர் காற்றுல அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த காற்றுல நிலையாக ஒரு இடத்துல நிற்கவும் முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தரை இறங்குறது மட்டும் தான் ஒரே பிளானாக போடுறாங்க. அண்ட் இந்த இடத்துல 2 பைலட்ஸ் அந்த ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு வரதை பார்த்த உடனே அங்க இருக்க அந்த காட்டுவாசி மக்கள் எல்லாருமே திரும்ப காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்களாம். இந்த ஹெலிகாப்டரை பார்த்தா அவங்க பயந்தாங்களா இல்லையான்னு சுத்தமா தெரியல. பட் இந்த 2 பைலட்ஸுமே எந்த ஒரு காட்டுவாசி மக்களுமே பார்க்கலங்கிற மாதிரி தான் சொல்றாங்க.
ஸோ எப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 2 கிரேனுக்கும் நடுவில் இவங்க தரையை இறக்கிடுறாங்க. பட் மொத்தம் 30 பேரையுமே ஒன்றா அவங்களால ஏற்ற முடியாது. அந்த வெயிட்டில் கண்டிப்பாக டேக் ஆஃப் ஆகுறது கஷ்டம். அதனால் உள்ள இருக்க அந்த ஒர்க்கர்ஸை 3 பேட்சஸாக பிரித்து 3 முறை நம்ம இவங்களை ஏற்றி கொண்டு போய் சேஃபாக வைக்கிறது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன் சொல்லி எப்படியோ அங்கே வேலை செஞ்ச மாட்டிக்கிட்ட எல்லா ஒர்க்கர்ஸையுமே 10 பேரை காப்பாற்றி கொண்டு போய் சேஃப் கார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ உள்ள இருக்க அந்த ஒர்க்கர்ஸ் இப்போதைக்கு சேஃப் ஆயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் கண்டிஷனும் மாற இப்போதைக்கு அந்த கப்பல் மட்டும் தனிமையில் அந்த இடத்துல சிக்கிக்குது. ஸோ ஒர்க்கர்ஸ் சேஃப் ஆனாலும் இப்போதைக்கு அந்த கப்பல் மாட்டிக்கிச்சு. கப்பலில் இரும்பு பொருட்கள் இருக்குது. இப்போ வரைக்குமே அந்த காட்டுவாசி மக்கள் வெறும் வில்களையும் அம்புகளையும் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இரும்புங்கிறது அவங்களுக்கு புதுசு. இரும்பை உருவாக்கக்கூடிய அறிவாற்றல் அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையா நம்மளுக்கு தெரியல. பட் இப்போதைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான 16,000 டன் இடையில ஒரு கப்பல், இரும்பால் உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல் அவங்க கண் முன்னாடி இருக்கு. அந்த இரும்பு இப்போதைக்கு இந்த சென்டினல் மக்களை அயனேஜுக்கு புல் பண்ணியிருக்கு. இரும்பை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உபயோகப்படுத்துறது எப்படின்னு சொல்லி கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. 10 வருஷங்கள் கழித்து இங்கே மாட்டியிருக்க அந்த கப்பலை யாராவது சால்வேஜ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஓப்பன் கான்ட்ராக்ட் விட அந்த கான்ட்ராக்டை MA முகமது அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக் பண்ணி 1990s 18 மாதங்கள் தொடர்ந்து இந்த கப்பலை சால்வேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த கப்பலேருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு, அவங்க மிஸ் பண்ணிட்டு வந்த நிறைய தாது பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு டீம் அந்த கப்பல்லையே தங்கி சால்வேஜ் பண்ணாங்க. அந்த சமயத்திலையும் சென்டினல் மக்கள் இந்த கப்பலுக்கு வந்து போகிறது வழக்கமாக தான் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் சால்வேஜ் ஒர்க்கர்ஸ் இந்த மக்களை பார்த்து பயப்பட தான் செஞ்சுருக்காங்க. வாழைப்பழங்களை கொடுத்து நாங்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க வரல, நாங்கள் எங்கள் வேலையை தான் பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லி சென்டினல் மக்களுக்கு புரிய வச்சாங்களாம். 18 மாதங்களில் அப்பப்போ இந்த சென்டினல் மக்கள் இந்த கப்பலுக்குள்ளே வந்து அவங்களுக்கு தேவையான இரும்பு பைப்புகள், இரும்பு தகரங்களை எடுத்துகிட்டு போவாங்களாம். அண்ட் ஒர்க்கர்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு 18 மாதங்கள் தங்கி இந்த மொத்த கப்பலையுமே சால்வேஜ் பண்ணிட்டு மிச்சத்தை அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போவும் நார்த் சென்டினலோட நார்த் வெஸ்ட் கார்னரில் உங்களால் அந்த மிச்ச மீதி கப்பல் இருக்கிறத பார்க்க முடியும். வெயிட் பண்ணு, 30 பேர் 3 நாட்கள் அந்த கப்பலில் தங்கி இந்த மக்களை பார்த்து பயந்துட்டு இருக்க அதே சமயத்தில் ஒரு 10-12 வருஷம் கேப்பில் சென்டினல் மக்கள் சால்வேஜ் பண்ண வந்து அந்த ஒர்க்கர்ஸை பார்த்து பயப்படாம இருந்தாங்களா? 18 மாசங்கள் அந்த ஒர்க்கர்ஸ் அங்கே தங்கி வேலை செஞ்சாங்களா? சென்டினல் மக்களுக்கு வெளி உலகத்துக்கு மேலே எப்படி நம்பிக்கை ஏற்பட்டுச்சு? அந்த 12 வருஷ கேப்பில் என்னதான் நடந்துச்சு? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்ட அப்புறம் அந்தமான நிக்கோபார் தீவுகளையுமே இந்தியாவோட ஒரு முக்கியமான பகுதியாக வந்து சேர்க்கிறாங்க. ஸோ அந்த தீவுகளுக்குள்ள பல வித்தியாசமான இண்டிஜினியஸ் மக்கள், அதாவது நேட்டிவ் மக்கள், பழங்குடியினர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டில் இருக்க இந்த தீவுகளுக்குள்ள இருக்க இந்த வளங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, எத்தனை விதமான மக்கள் இருக்காங்க, என்னென்ன மொழிகள் பேசுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த மக்களுக்குன்னு தனியாக ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவும் இந்தியன் ட்ரைபல் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிக்கப்படுது. ஸோ அதை தொடர்ந்து இந்த பழங்குடியினர்களை நேரடியாக பார்த்து அவங்க கிட்ட இருக்க இந்த டீட்டெயில்ஸை ரிசர்ச் பண்ணுறதுக்காகவே திரிலோக்நாத் பண்டித்ங்கிற ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆந்த்ரோபாலஜினா ஒரு மனிதனோட பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் சொசைட்டியை பற்றின ஒரு டீடைல்டான ரிசர்ச் பண்றவங்க தான். திரிலோக்நாத் பண்டித் தலைமையில் ஒரு குழு ஆரம்பிச்சு அவங்க அந்த அந்தமான் தீவுகளில் இருக்க பல பழங்குடியினர்களை டைரக்டா போய் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே தனியாக படம் பிடிக்கவும் செய்யறாங்க. அந்த மக்களோட வழிமுறை என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பலவிதமான பழங்குடியினர்களை டைரக்டா திரிலோக்நாத் வந்து மீட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஜவாரா அண்ட் ஆங்கே இந்த மக்களை வந்து அவர் டீடைல்டாகவே ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் நார்த் சென்டினல் பக்கமும் போகிறாங்க. 1967 நம்ம திரிலோக்நாத் ஃபர்ஸ்ட் நார்த் சென்டினல் தீவுக்கு பக்கம் போறாரு. ஸோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் கொண்ட ஒரு குழுவாக போகிறத பார்த்த உடனே அந்த சென்டினல் மக்களை பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து உள்ள ஓடினாங்களாம். ஸோ இதை பார்த்த உடனே திரிலோக்நாத் நம்ம அந்த பழங்குடியினர்களை பயமுறுத்துறோம் போல, நாங்கள் நல்லவங்க தான், இந்த இடத்துக்கு உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கோம் சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கே பாஷையில், அதாவது மற்ற பழங்குடியினர்களோட ஒரு பாஷையில் கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. பட் அது அவங்களுக்கு சுத்தமாக புரியல. என்ன சொல்றாங்கன்னு புரியாம அவங்க உள்ள ஓடி ஒளிய இந்த 25 பேரும் உள்ள காட்டுக்குள்ள இறங்கி அந்த மக்களோட வாழ்விடம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இயற்கை வாழ்வியலோட ஒன்றிணைஞ்ச மாதிரி இருக்க இழைத்தலைகளை வச்சு சின்னதாக ஒரு குடிசை அமைச்சு அந்த குடிசைக்கு முன்னாடி நெருப்புமே எரிச்சிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் பற்றினா கிடைச்சிருக்கேன். பட் அதிக நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பார்த்த எல்லா அந்த குடிசைக்கு முன்னாடியும் சின்ன சின்ன தேங்காய்களை வச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வந்திருக்காங்க. ஏன் தேங்காயை கிஃப்டாக கொடுத்தாங்க? வெல், அந்த தீவுகளில் இது வரைக்கும் யாருமே தேங்காயை பார்த்ததே கிடையாது. காரணம், தென்னை மரங்கள் அங்கே வளர்றதில்லை. தேங்காயை உணவாகவும் சாப்பிடலாம். ஸோ இது ஒரு பெர்ஃபெக்ட் கிஃப்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடிசைக்கு முன்னாடியும் ஒரு தேங்காயை வைத்துட்டு வந்ததாக சொல்லப்படுது. நம்ம அதிக பேர் வர அந்த சமயத்தில் இந்த சென்டினல் மக்கள் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ நம்ம கம்மியாக ஒரு குட்டி டீம் அமைச்சு இந்த சென்டினல் மக்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவங்க கூட டேரெக்டாக பேசணுங்கிற ஒரு தாட்டில் அந்த டீம் மெம்பர்ஸை ஒரு 10 இல்லைனா 5 பேராக சுருக்கி திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டினல் பக்கம் வந்து இந்த திரிலோக்நாத் பண்டித் தலைமையிலேருந்து போகிறாங்க. இந்த முறை மோர்லைக் அவங்களுடைய இந்த வாழ்வியலை படம் பிடிக்கிறதுக்காக
கேமராமனையுமே பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க. பட் இந்த முறை சென்டினல் மக்கள் பயந்து ஓடல. ஸோ அவங்க கையில வில் அம்புகளோட இவங்க இறங்கினா போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட வந்து பார்த்தீங்கன்னா வாசல்லே அவங்க எங்க வராங்களோ அந்த இடத்துல நின்று இருக்க மாதிரி தெரிய வருது. அண்ட் அதுலயுமே குறிப்பிட்ட ஒருத்தன் கரையிலேருந்து எய்த ஒரு அம்பு டைரக்டா கேமராமேனோட காலிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டிருக்கேன். அண்ட் அந்த அம்பு எய்தவர் நான் உன்னை குறிப்பாக அடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி நையாண்டி பண்ணி கேலியுமே செஞ்சிருக்காராம். ஸோ சிரிச்சு டான்ஸ் ஆடி அதை செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்தா எல்லாருக்குமே இந்த ஒரு நிலைமை தான் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வார்ன் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. மற்ற பழங்குடியினர்களை இவங்க எப்படி நல்லவங்களா மாற்றி அந்த இடத்துல அவங்க கூட ஒரு சின்ன கான்டாக்டை ஏற்படுத்தினாங்களோ அதே ஒரு மெத்தடை நார்த் சென்டினல் பக்கமும் இவங்க யூஸ் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வராரு திரிலோக்நாத் பண்டித். அதாவது சிம்பிளா கிஃப்ட் கொடுக்கறது. ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி சென்டினல் மக்கள் இல்லாத ஒரு கரை ஓரத்தில் உயிரோட இருக்க ஒரு பன்றி, ஒரு பெண் பொம்மை, ஒரு கார் பொம்மை, அலுமினியத்தால் ஆக்கப்பட்ட சில பாத்திரங்கள் அண்ட் கொஞ்சம் தேங்காய்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை ஒரு மூட்டையாக கட்டி கிஃப்டாக வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி வெளியில் நின்று வேடிக்கையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்த அந்த சென்டினல் மக்கள் அந்த பன்றியை இவங்க பார்க்கும்போது கொடூரமாக கொன்று எந்த இடத்துல அவங்க வச்சிருந்தாங்களோ அதே இடத்துல பள்ளம் தோண்டி புதைச்சிருக்காங்க. அது கூடவே சேர்த்து பன்றியோடையே சேர்த்து சில பொம்மைகளையுமே பார்த்தீங்கன்னா புதைச்சிட்டு அவங்க கொடுத்த அந்த தேங்காய்களையும் அந்த அலுமினிய பாத்திரங்களை மட்டும் எடுத்துகிட்டு உள்ள ஓடி இருக்காங்க. ஸோ சென்டினல் மக்களுக்கு என்னதான் வேணுங்கிறது திரிலோக்நாத் பண்டித்தோட தலைமையில் இருக்க அந்த குழுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பலமுறை இந்த மொத்த தீவையுமே சுற்றி வள வரதையுமே தாண்டி எங்கெல்லாம் அந்த மக்களை பார்க்குறாங்களோ அந்த இடத்துலலாம் இந்த சின்ன சின்ன தேங்காய்களை பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு நாங்கள் நல்லவங்க தான், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம்னு சொல்லி டான்ஸ் ஆடி பாட்டு பாடிலாம் வர காமிச்சிருக்காங்க. ஸோ திரும்ப இவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் சென்டினல் மக்களும் இவங்களை கண்டுக்காமலே சில இடங்களை விட ஆரம்பிச்சிட்டாங்களாம். வழக்கமாக இவங்களை நோக்கி எப்போதுமே அம்பை எய்து குறிவைத்து காத்துட்டு இருந்தவங்க சில இடங்களில் இவங்க கிடக்கிறான்னு சொல்லி கண்டுக்காம விடுறதுமே தாண்டி பல இடங்களில் முதுக காட்டி டான்ஸ் ஆடி இருக்காங்களாம். பட் என்னதான் இவங்க முயற்சி செஞ்சாலும் அவங்களால அந்த கரை ஓரத்தில் அந்த மக்கள் கூட பேச முடியல. ஆங்கில இனத்தை சார்ந்த ஒரு பழங்குடியினரை கூட்டிட்டு வந்து அவருடைய பாஷையிலேயே வச்சு இந்த சென்டினல் மக்கள் கூட பேசவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆங்கில இன மக்கள் பேசினது சென்டினல் மக்களுக்கு சுத்தமாக புரியல. அண்ட் ஆங்கில இனத்தை சார்ந்த அந்த பழங்குடியினரே எங்களோட அவங்க ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் இப்படி தான் ஓடுது. கண்டிப்பாக அவங்க கூட கடைசி வரைக்கும் பேச முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் 1991 இந்த டீமில் புதுசாக ஒரு ஆள் வந்து சேர்றாங்க. மதுமாலா சத்தோபாத்யாய் ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்கிற ஒரு டாபிக்ல PhD முடிச்ச இவங்க அந்தமான நிக்கோபார் சுற்றி இருக்க அந்த ட்ரைப் மக்களை பற்றின சில ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த டீமில் வந்து சேர்றாங்க. ஸோ எடுத்தோடனே இவங்க நார்த் சென்டினலுக்கு போகல. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி ஆங்கேக்கும் ஜவாருக்கும் போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இது வரைக்கும் பெண்களே பார்க்காத அந்த இன மக்கள் முதல்ல மதுமாலாவை பார்த்த அப்புறம் ரொம்ப நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இனத்தை சார்ந்த பெண்களே இறங்கி வந்து இந்த பக்கம் மதுமாலா கிட்ட பேசுறதுமே தாண்டி அந்த இனத்தை சார்ந்த குழந்தைகளே இந்த பக்கம் மதுமாலா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க அந்த போட்டோஸ் எல்லாமே மிக பெருசாக வைரல் ஆகுது. ஸோ அந்த டீமில் ஆக்சுவலாக ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் பெண் இவங்க தான். ஐ மீன் இதுக்கு முன்னாடி ஒரு பெண் ஜாயின் பண்ணி இருந்தாங்களாம். பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பான சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் இந்த மதுமாலா உள்ள வந்து அந்த ட்ரைப்ஸ் கூட ஒரு நல்ல கனெக்ஷனை ஏற்படுத்தி இருக்காங்க. மதுமாலா கிட்ட கேட்கும்போது இது வரைக்கும் நான் இவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணதே இல்லை. அவங்க உண்மையிலே என்னை வந்து ரொம்ப நல்லவங்களா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப பாதுகாப்பாக ட்ரீட் பண்றாங்க. அந்த மக்கள் அவங்க மொழியில மதுமாலாவை டாக்டர்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் மதுமாலா பக்கத்தில் அந்த மக்களுமே சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. மதுமாலாவுமே ட்ரைப் மக்கள் கூட சேஃபாக பேசியிருக்காங்க. அந்த ஆங்கில பாஷையுமே மதுமாலா கற்றுக்கிட்டேன். அவங்க கூடவே நல்ல ஒரு நட்பு பாராட்டி இருக்க அந்த சமயத்தில் இவங்களை வச்சு தான் கண்டிப்பாக நம்ம நார்த் சென்டினலுக்குள்ளேயுமே ஒரு கான்டாக்டை ஏற்படுத்த முடியுங்கிற ஒரு எண்ணம் இந்த டீமுக்கு வருது. ஸோ இவங்களை நார்த் சென்டினல் கூட்டு போகிறாங்க. ஸோ நார்த் சென்டினல் பக்கம் வந்த முதல் பெண்மணியே இவங்க தான். ஸோ வழக்கம் போல தான் இவங்க அந்த தேவையான தேங்காய்களை அந்த மக்கள் இருக்க இடத்தை நோக்கி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அந்த மக்களுமே இவங்க தேங்காய் கொடுக்கறத நோட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு கடத்தில் தேங்காய் தீர்ந்து போக நாங்கள் திரும்ப போய் தேங்காயை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சைகை காட்டி கப்பலுக்கு போய் இன்னொரு மூட்டை தேங்காயை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வராங்க. இந்த முறை ஒரு 13 பேர் கொண்ட ஒரு குழுவாக தான் அவங்க இருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே அங்கே இருக்க சில வாரியர்ஸ் அம்பை இது தயாராக இருக்க அந்த சமயத்தில் அந்த இனத்தை சார்ந்த பெண்கள் இவங்களை நீ அடிக்காத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தடுத்துருக்காங்க. ஸோ மதுமாலா இதை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா பயந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டாங்க. அவங்களை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இன மக்களே வந்து பார்த்தீங்கன்னா தடுத்ததா தெரிய வருது. 3வது முறை இன்னும் மிகப்பெரிய தேங்காய் மூட்டையோட அவங்க இறங்கி அந்த கண் எதிர்க்கவே எல்லார் மத்தியிலுமே அந்த தேங்காய்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நிறைய மக்கள் ஆண் பெண்கள்னு சொல்லி பாராம கடலுக்குள்ள இறங்கி போட்டு பக்கம் வந்து அந்த தேங்காய்களை எடுத்துட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. எந்த ஒரு ஆயுதங்களையுமே ஏந்தாம போட்டு பக்கத்துல சின்ன குழந்தைங்க ஆண் பெண்கள் சொல்லி எல்லாருமே வந்து அந்த தேங்காய்களை வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த படகு பக்கத்திலே வந்து ஒருத்தர் தேங்காய் மூட்டைகளை அப்படியே அசால்ட்டா தூக்கிட்டு போயிருந்திருக்காரு. இவன் என்னடா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேமராமேனை ஒருத்தர் ஒத்து பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லி அந்த இனத்தை சார்ந்த ஒரு பெண் ஆக்சுவலாக இவனை வந்து இழுத்துட்டு போறதை உங்களால் கிளியர் கட் நோட் பண்ண முடியும். நிறைய சின்ன குழந்தைகளுமே சந்தோஷத்தில் அங்கங்க ஓடிட்டு இருந்தாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி சில ஆண்கள் டைரக்டா அந்த மதுமாலா கையில இருந்து அந்த தேங்காய்களை கை கொடுத்து வாங்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த குழுவை சார்ந்த சில பேர் தண்ணிக்குள்ள இறங்கி
வாங்கி அந்த தேங்காய்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சென்டினல் மக்களும் அவங்க கூட பேச போன இந்தியர்கள் சிலரும் ஒன்னா சேர்ந்து இந்த தேங்காய்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ சென்டினல் இன மக்களும் இந்தியர்களும் ஒன்னா இந்த இடத்துல எந்த ஒரு பயமும் இல்லாம தேங்காய்களை கையிலே கொடுத்துருக்காங்க. 24 வருஷமா கஷ்டப்பட்டு இந்த மாதிரி போராடி ஃபைனலாக 1991 மதுமாலா வந்துட்டு அப்புறம் தான் இப்படி ஒரு கான்டாக்டே நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியல. மேபி இந்த கூட்டத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண்ணை பார்த்த உடனே அந்த இன மக்கள் சேஃபாக உணர்ந்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? சென்டினல் மக்களுமே சில புகைப்படங்களில் சந்தோஷமாக இருக்கதான் உங்களால் நோட் பண்ண முடியும். பட் என்னதான் அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் யாரையுமே அந்த தீவுக்குள்ள அவங்க காலடி எடுத்து வைக்க விடவே இல்லை. திரிலோக்நாத் பண்டித் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்த ஒரு சின்ன இன்டர்வியூவில் நாங்கள் இந்த மாதிரி தேங்காயை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக ஒருத்தன் அந்த தீவுக்கு பக்கத்தில் போயிட்டான். அதை பார்த்த ஒரு இளைஞன், இந்த பழங்குடியை சார்ந்த ஒருத்தன், இந்த கையில் கத்தி எடுத்து உள்ளே வந்தால் கழுத்து சீவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஜெஸ்டர் பண்ண அப்படியே ரிட்டர்ன் ஆகி அங்கேருந்து கிளம்பியே போயிட்டாங்களாம். அதாவது நீ என்ன வேணாச்சும் பண்ணிக்க, எனக்கு என்ன வேணாச்சும் கொடுத்துக்க, ஆனால் தீவுக்குள்ளே மட்டும் வந்துடாத அப்படிங்கிற மாதிரி அவங்க மிரட்டி இருக்காங்க. அதை திரிலோக்நாத் பண்டித் மட்டும் இல்லாமல் மதுமாலா சார்ந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மதிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க அனுமதி இல்லாமல் நம்ம அந்த தீவுக்குள்ளே போகவே கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இந்த டீமுக்கு இருந்திருக்க தான் செய்யுது. 1992 திரிலோக்நாத் பண்டித் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிடுறாரு. அதை தொடர்ந்து 1997 வரைக்கும் அந்த மக்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது, அவங்க கூட காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லி பல வேலைகள் நடந்துட்டு இருக்க தான் செஞ்சிருக்கு. பட் அந்த சமயத்தில் சிக்கன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு போல. ஸோ அதனால் இதோட நம்ம அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதை நிறுத்திடலாம். ஸோ நம்ம மூலியமாக எந்த ஒரு நோயும் அவங்களுக்கு போயிடக்கூடாது, அந்த மக்களை காப்பாற்ற அவங்க காண்டாக்டை கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறது தான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி 1997 அப்புறம் பெருசாக யாருமே வெளி உலகத்திலேருந்து அந்த சென்டினல் மக்களை சீண்டவும் இல்லை, காண்டாக்டும் பண்ணல. ஒரு 7-8 வருஷங்கள் சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் 2004 வருடம் டிசம்பர் 26 ஒரு மிகப்பெரிய சுனாமி இந்த இந்தியாவை புரட்டி போட்டுச்சு. அந்த சுனாமி நார்த் சென்டினல் தீவையுமே பாதிக்க தான் செஞ்சது. ஸோ அந்த தீவில் எத்தனை பேர் செத்துருக்காங்க, என்ன மாதிரியான பாதிப்பு சுனாமியில் இங்கே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே இந்தியன் கவர்மெண்ட் சில ரிசர்ச்சர்ஸை ஹெலிகாப்டரில் அனுப்பி வைக்கிறாங்க. ஹெலிகாப்டர் பார்த்த உடனே அந்த பழங்குடியினர்கள் கையில் வில்லமுகளோடையும் கற்களையுமே தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்களாம். அந்த ஹெலிகாப்டரை லேண்ட் பண்ணவே விடலையா. ஸோ உடனே அந்த ஹெலிகாப்டர் அங்கேருந்து கிளம்பி வந்துருச்சு. ஸோ அந்த மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, அவங்க சேஃபாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டு இவங்க எப்படி உயிர் தப்பிச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. மிக உயரமான மரங்களும் சில மலை முகடுகளும் இருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி அதில் ஏறி அவங்க தப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் சுனாமி தாக்க போதுங்கிற ஒரு எச்சரிக்கை அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கான். அந்த சுனாமிக்காக அவங்க ஆயத்தமாக இருந்திருக்கதா சொல்லப்படுது. ஆனால் எப்படி ஆயுதமானாங்க சுத்தமாக ஐடியா இல்லை. அதே மாதிரி நடந்த நிலநடுக்கம் இந்த தீவை சுற்றி இருந்த அந்த கோரல் ரீஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்த்தி இருக்கான். அதாவது இந்த தீவை சுற்றி இருந்த கரையோரத்தில் இருந்த தண்ணீர் கொஞ்சம் உள்வாங்கி இருக்கான். ஸோ அந்த வகையில் பெரிய டேமேஜ் எதுவும் இந்த இடத்துல நடக்கலையா. இந்த சென்டினல் மக்கள் 2004 சுனாமியை சர்வை பண்ணியிருக்காங்க. பட் ஹெலிகாப்டரை பார்த்தோன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாகி இருக்காங்க. இந்த தீவுக்குள்ள எந்த ஒரு பொருளும் உயிரோட வரக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்காங்க. அதனால தான் கிஃப்டா கொடுத்த பன்றியை அவங்க கண் முன்னாடியே கொன்னு புதைச்சிருக்காங்க. கடந்த 20 வருஷத்துல 3 மனிதர்களுமே கொண்டிருக்காங்க. அந்த 3 பேர் எப்படி இங்க வந்து சிக்கினாங்க? இந்தியன் கவர்மெண்ட் கொலை செஞ்சதுக்காக அவங்களை அரசுலாம் பண்ணாதா? இவங்க மேலே இந்தியன் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? திரிலோக்நாத் பண்டித் அண்ட் மதுமாலா முடிஞ்ச அளவுக்கு கிஃப்ட் கிவிங் மிஷன்ஸ் மூலியமா 24 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ சென்டினல் மக்கள் கூட முதல் கான்டாக்ட் ஏற்படுத்தினாங்க. பட் இதை தொடர்ந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம அதிகமான நோய்களை அவங்களுக்கு பரப்பக்கூடிய நிலைமை ஏற்படலாம். அந்த தீவில் மொத்தம் 50லேருந்து 500 மக்களுக்குள்ள தான் ஆட்கள் இருக்க அந்த காரணத்தினால நம்ம இந்த மக்களை முழுசா அழிச்சிடக்கூடாது. ட்ரைபல் ஆக்ட் படி நம்ம அவங்கள தனியாக விடணுங்கிற ஒரு முடிவை எடுத்து 1997 அந்த கிஃப்ட் கிவிங் மிஷன்ஸை கம்ப்ளீட்டாக நிறுத்துறாங்க. அந்த தீவை சுற்றி 5லேருந்து 7 கிலோமீட்டர் வரைக்கும் யாருமே உள்ளே போகக்கூடாது, உள்ளிருந்து யாருமே வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்தியன் நேவியை வச்சு ரோந்து பணிகள் இடம்பெறுது. அந்த தீவுக்குள்ளே போகிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது, யாராலுமே அதுக்குள்ளே போக முடியாது. இப்படி இருக்க அந்த சமயத்தில் அந்த தீவு பக்கத்தில் தான் அதிகமான நண்டுகள், அதுவும் சுவைமிக்க நண்டுகள் கிடைக்கும். அதை ஆட்டையை போட்டு கொண்டு வந்து வித்துலாங்கிற ஒரு தாட்டில் நிறைய மீனவர்கள் அப்பப்போ அந்த எல்லையை தாண்டி போகிறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. அந்த வகையில் 27 ஜனவரி 2006 சில மீனவர்கள் எல்லையை தாண்டி, அதாவது 5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட அந்த எல்லையை தாண்டி சென்டினல் தீவுக்குள்ள நண்டு பிடிக்க போகிறாங்க. அவங்க பிடிச்சிட்டு இருக்கும்போதே சூரிய அஸ்தமனம் விடுது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம திரும்ப ஊருக்கு போக முடியாது, விடிச்சிட்ட அப்புறம் கிளம்பலாம் அப்படிங்கிற தாட்டில் அந்த படகை சென்டினல் தீவு பக்கத்தில் நிறுத்துறதுக்காக ஒரு கல்லை கயிறோட கட்டி அதை நங்கூரம் போல பயன்படுத்துகிறாங்க. அண்ட் முக்கியமாக ஒரு படகுல இருந்த சுந்தர்ராஜ் பண்டித் திவாரி அப்படின்னு சொல்லப்படுற 2 பேர் பைன் ஒயினில் போதையாகின மாதிரி சொல்லப்படுது. அதாவது கல் குடிச்சு போதையாகியிருக்காங்க. அண்ட் அவங்க கட்டி வச்சிருந்த படகோட நங்கூர கல் வந்து பார்த்தீங்கன்னா அவிழ்ந்திருக்கு. ஸோ கடலோட ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு அந்த படகு கொஞ்சம் கொஞ்சமாக சென்டினல் தீவை நோக்கி நகர ஆரம்பிக்குது. இந்த படகு எல்லையை தாண்டி போக அங்கே இருக்க மீனவர்கள் அப்போ தான் உஷாராகி, டேய் உன் படகு அங்கே தாண்டி போயிட்டு இருக்கா, எழுஞ்சிரு எழுஞ்சிரு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க
இவங்களுக்கு காது கேட்கவே இல்லை. போதை அதிகமாகி இருக்க அந்த காந்தனால மயக்க நிலையில் இருந்திருக்காங்க. படகு கொஞ்சம் கொஞ்சமாக சென்டினல் தீவோட கரையோரத்துக்கு போகுது. அண்ட் கரையோரத்தில் ஆல்ரெடி இவங்களுக்காக காத்திருந்த அந்த சென்டினல் மக்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க 2 பேருமே அடிச்சு அங்கேயே கொள்றாங்க. கொன்னுட்டு அப்படியே விடாம ஒரு சில ரிப்போர்ட் படி ஆக்சுவலாக அவங்க 2 பேர் உடலையும் பேம்பூ ஸ்டிக்ல மூங்கில் தடியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி யாருமே உள்ள வராதிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேர்க்ரோ, அதாவது இந்த வயல்களில் வைக்கோல் பொம்மையை வச்சிருப்பாங்க, காக்கா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டுற மாதிரி இந்த மனிதர்களை வைக்கோல் பொம்மை மாதிரி கட்டி வச்சாங்களாம். இதை பார்த்த மற்ற மீனவர்கள் அங்கிருந்து தெரிச்சு ஓட கோஸ்ட் கார்டுக்கு 3 நாட்கள் கழிச்சு தான் இங்க என்ன நடந்துச்சுங்கிறதே தெரிய வருது. அவங்க உடனே இங்க உடலை மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டரை இந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. எந்த இடத்துல அவங்க கொல்லப்பட்டாங்களோ அதே இடத்துல இவங்க புதைக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் அந்த கோஸ்ட் கார்டுக்கு தெரியுது. ஸோ அந்த இடத்துல இறங்கி உங்க உடலை எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த சென்டினல் மக்கள் கையில வில் அம்புகளோடையும் கற்களை தூக்கி எரிஞ்சும் இந்த பக்கம் அந்த கோஸ்ட் கார்டை பயமுறுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் அந்த அம்பு முனைகளில் இரும்பு துண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி MV பிரிம்ரோஸ்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கப்பல் இங்கே கரை ஒதுக்கிச்சு பார்த்தீங்களா, அந்த கப்பலில் இருக்க இரும்பு துண்டை இப்போதைக்கு சென்டினல் மக்கள் ஆயுதங்களாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அயன் ஏஜ் சென்டினலுக்குள்ள ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நாம இறங்கி இங்கே பலியாகிடக்கூடாதுங்கிற ஒரு தாட்டில் அந்த கோஸ்ட் கார்டு அங்கே கிளம்புறாங்க. ஹெலிகாப்டர் உருவாக்கின அந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் மூடி இருக்க அந்த மணலை தகர்த்தி அந்த உடல் இருக்க இடத்த கோஸ்ட் கார்டுக்கு காட்டி கொடுக்குது. அதை பார்த்தோன்னா ஒருத்தர் செம்ம ஷாக் ஆகிடுறாரு. நான் அவங்கள கொன்று உரிச்சு சாப்பிட்ருப்பாங்கன்னு நினச்சேன், அவங்க கேனிபல்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஆனால் இந்த இடத்துல அவங்க புதைக்கப்பட்டிருக்காங்க, அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த தேங்காய்களையும் கொடுத்த எல்லா கிஃப்டையுமே சந்தோஷத்தோட அதுவும் பக்கத்தில் வந்து வாங்கின இந்த சென்டினல் மக்கள் இப்போ ஏன் 2 ஃபிஷர்மேனை கொல்லணும்? ஏன்னா இவங்களும் படகுல தான் வந்திருக்காங்க, மேபி கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கலாமே, ஏன் கொல்லணும்? அதே ஒரு கேள்வி அந்தமான் சுற்றி மிக பெருசாக எழ ஆரம்பிக்குது. எல்லாருமே இவங்களை மர்டர் கொலையாளிகள்னு சொல்லி முத்திர குத்தி அரெஸ்ட் பண்ணுங்க, ப்ராசிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லி கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா டெக்னிக்கலாக இது இந்தியாவுக்குள்ள தான் வருது, இந்தியாவுக்குள்ள இருக்க சட்டம் இவங்களுக்கும் பாய தான் செய்யும். ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் அது மேலே எந்த ஒரு ரியாக்ஷனுமே எடுக்காம சென்டினல் மக்களை தனியாக விடுங்க, அவங்க பக்கம் நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களை தனிமைப்படுத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ திடீர்னு கோவப்பட்டாங்கன்னு சொல்லி யாருக்கும் தெரியல. அப்போதைக்கு ஆந்த்ரோபாலஜிக்கல் லீடராக இருந்த ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம், கிஃப்ட் கொடுக்குறத நாங்கள் டக்குன்னு நிறுத்திட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நிறுத்தி இருக்கணும், நாங்கள் வரப்போறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தை சென்டினல் மக்களுக்கு அறிவிச்சிருக்கணும். அப்படி சொல்லாமல் டக்குன்னு நிறுத்தினது மேபி அவங்களுக்கு கோவத்தை கிளப்பி விட்டுருக்கலாம். இப்படி கொலை செய்ய தூண்டினதுக்கும் அதுதான் காரணமாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. பட் அது உண்மையான்னு தெரியல. அந்த பார்டர் ரெஸ்ட்ரிக்ஷனை இப்போதைக்கு இந்தியா அதிகப்படுத்துறாங்க, யாருமே உள்ள போகக்கூடாதுங்கிற மாதிரி வலியுறுத்துறாங்க. இந்த செய்தி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்காங்களான்னு சொல்லி உலக மக்கள் வியப்படைகிற அந்த சமயத்தில் இந்த மக்களை நான் திருத்தி காமிப்பேன்னு சொல்லி ஒருத்தர் யூஎஸ்லேருந்து கிளம்பி அந்தமானுக்கு வராரு. ஜான் ஆலன் சாவ். சின்ன வயசுலேருந்து வெளியிடங்களை சுற்றி பார்க்குறதுல மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவர் தான் ஜான் ஆலன் சாவ். ட்ரெக்கிங் போகிறது அண்ட் ஒரு இடத்த யாருமே போகாத ஒரு இடத்த சுற்றி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அண்டு சின்ன வயசுலேயே ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில் வளர்ந்த அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து மேலே அதிகமான நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்காரு. ஜீசஸோட அந்த மொழிகளை நான் எல்லாருக்குமே பரப்பியே தீர்வேன், முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்டியானிட்டியாக பரப்புங்கிற ஒரு மிஷனரியாக அவர் அவருடைய வாழ்க்கையை நியமித்திருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் தான் சென்டினல் மக்கள் இந்த மாதிரி 2 பேரை கொண்டு இருக்காங்க, காட்டு மிராண்டிகளாக இருக்காங்கிற ஒரு விஷயம் ஜான் ஆலன் சாவுக்கு தெரிய வரேன். இயேசுவோட வார்த்தைகளை அறியாமல் சென்டினல் மக்கள் இப்போதைக்கு சாத்தானோட கைப்பிடியில் இருக்காங்க, அவங்கள நான் கண்டிப்பாக மாற்றி தீருவேன், அந்த மக்களை சாத்தான் பிடியிலேருந்து நான் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை திருத்தணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அதை நீ பண்ணக்கூடாது, இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி வந்து வலியுறுத்தி அவனை தடுத்து நிறுத்த பார்த்துருக்காங்க. அவங்க அப்பா கொண்டு நீ இப்படி இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் வந்து என்ன தெரியுமா மென்ஷன் பண்ணியிருக்காரு, கடவுள் என்ன இந்த உலகத்தில் படைச்சதுக்கு காரணம் சென்டினல் மக்களை மாற்றி அமைக்கத்தான், அதை நான் செஞ்சே தீருவங்கிற மாதிரி முடிவெடுத்தேன். அங்கேருந்து கிளம்பி 4 வருஷங்கள் இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சென்டினல் மக்கள் என்னென்ன பாஷை பேசுவாங்க, எப்படி அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது, இதே மாதிரி மற்ற காட்டுவாசிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் பேசி பழகி அந்த காட்டுவாசி வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கற்றுக்கிறது, காட்டுவாசிகளோட வாழ்க்கை முறை சென்டினல் மக்களுக்குமே பொருந்துமான்னு சொல்லி எல்லா விதமான ரிசர்ச்சுமே பண்ணி 4 வருஷங்கள் இதுக்காகவே ப்ரிப்பேர் ஆகுறாரு. 2016ஆம் வருஷம் அந்தமான் பக்கம் வராரு. போர்ட் பிளேயரில் இறங்கி அங்கே இருக்க மற்ற காட்டுவாசிகள் கூட பழக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னை தானே கடவுளோட தூதுவனான்னு நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் எப்படியாச்சும் சென்டினல் மக்களை திருத்தணுங்கிற ஒரு முடிவில் சென்டினலை நோக்கி நவம்பர் 14ஆம் தேதி கிளம்புறாரு. ஒரு லோக்கல் மீனவரை கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ அங்கேருந்து கிளம்பி நார்த் சென்டினலோட அந்த ரெஸ்ட்ரிக்டட் லைன் வரைக்கும் போகிறாங்க. பட் நான் இதை தாண்டி வந்தால் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இதுக்கப்புறம் நீங்களாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மீனவர் சொல்ல சின்னதாக ஒரு படகு கயாக்குன்னு சொல்லுவாங்க, அதில் ஜான் ஆலன் சாவ் தன்னுடைய உடைகளை கலட்டி வெறும் ஜட்டியோட 2 மீன்களையுமே எடுத்துக்கிட்டு படகை துடுப்பு போட்டு மெதுவாக அந்த சென்டினல் நோக்கி போகிறாரு. இவங்க வரதை தூரத்தில் சென்டினல் மக்கள் பார்த்துடுறாங்க. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போக போக எதிரில் கரையோரத்தில் சென்டினல் மக்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்து ஜான் ஆலன் சாவ் பயந்துக்கிட்டே, இங்கே பாருங்க, நான் கடவுளோட தூதுவன்,
உங்கள்கிட்ட கடவுள் இயேசு கிறிஸ்த பற்றி சொல்ல வந்திருக்கேன், இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் இந்த ஒரு விஷயம் சென்டினல் மக்களுக்கு புரியல. அவங்க கத்தி கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூச்சலை கத்து பயந்து போன ஜான் ஆலன் சாவ் தான் கிட்ட இருந்த 2 மீன்களை தூக்கி சென்டினல் மக்கள் இருக்க அந்த திசை பக்கம் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் திரும்ப அவர் வந்துட்டு படகை நோக்கியே போயிடுறாரு. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கூச்சலிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ போகிறது சரியில்லைங்கிற மாதிரி அவர் முடிவெடுத்து ரிட்டர்ன் போய் அங்கே என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி ரிட்டர்னில் ஜேர்னல் மாதிரி எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜேர்னலில் கடவுளோட வார்த்தைகளை சொல்ல வந்துட்டு இப்படி நான் பயந்து ரிட்டர்ன் ஆனது நினச்சா எனக்கே வெட்கமாக இருக்கேன், திரும்ப நான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இறங்கி அடுத்த நாள் சென்டினல் தீவு கரை ஓரத்துக்கு போயிடுறாரு. இப்போ கரை ஓரத்துக்கு பக்கத்தில் சின்ன சின்ன குடிசைகள் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. அந்த குடிசைகளுக்குள்ளே இருந்த ஒரு சின்ன பையனும் கையில் வில்லம்போட வெளில வந்து நிற்கிறான். அவனை சுற்றி இப்போதைக்கு நிறைய ஆட்கள் ஒன்றா குவிய ஆரம்பிக்கிறாங்க. ஜான் ஆலன் சாவ் கையில் பைபிளை வச்சுக்கிட்டு கடவுளோட வார்த்தைகளை சொல்ல வந்திருக்கேன், இந்த புத்தகத்தில் இருக்க வார்த்தைகள் உங்களை திருத்தம், என் கடவுள் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த மீன் பிடிக்கக்கூடிய தூண்டில் கொக்கிகள், சின்ன சின்ன மெட்டல் துண்டுகள்னு சொல்லி எல்லாத்தையுமே தூக்கி எறிய ஆரம்பிக்க அந்த ஆப்போசிட்ல இருந்த மக்கள் கத்தி கூப்பாடு போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல போல, அவங்க பேசுகிறதே நான் திரும்ப அவங்ககிட்ட பேசினா மேபி அவங்களுக்கு புரியும்னு நினச்சி அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே இந்த ஜான் ஆலன் சாவும் திரும்ப ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டோன்னே சென்டினல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்களாம். ஒருவேளை அவங்க கெட்ட வார்த்தை சொல்லியிருப்பாங்களோ, அதனால தான் நான் திரும்ப பேசும்போது சிரிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜான் ஆலன் சாவுக்கு எழுவ இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டை பாட ஆரம்பிச்சாராம். ஸோ இதை கேட்டோன்னே சென்டினல் மக்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருக்காங்க. ஒருவேளை இது வேலை செய்தோங்கிற மாதிரி ஆக்சுவலாக இந்த ஜான் ஆலன் சாவ் கையில் அந்த புக்கை தூக்கி வச்சு பாட ஆரம்பிக்க அந்த குட்டி பையன் ஜானை நோக்கி அம்பு எதிரான். அந்த அம்பு இவர் கையில் வச்சிருந்த அந்த பைபிள் வந்து தொலைக்குது. தொலைச்ச அம்பை இந்த பக்கம் ஆலன் கையிலேருந்து பிடுங்கி எடுத்து அவர் கயாக்கை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த கயாக்கு இப்போதைக்கு சென்டினல் மக்கள் கிட்ட மாட்டிருச்சு. திரும்ப போக வழியே இல்லை. அண்ட் அந்த கயாக்குள்ளே தான் ஆலன் சாவோட பாஸ்போர்ட் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ அதை இப்போதைக்கு சென்டினல் கிட்ட வந்து வாங்க முடியாதுன்னு சொல்லி அவர் நீந்தியே அங்கேருந்து அந்த கப்பலை நோக்கி போயிடுறாரு. ஸோ கயாக்கோட சேர்த்து பாஸ்போர்ட் அண்ட் அவர் கொண்டு வந்த உடைமைகள் எல்லாமே சென்டினல் மக்கள் கிட்ட மாட்டிருச்சு. ஸோ இவர் இப்போ நினச்சாலும் அந்த பாஸ்போர்ட் இல்லாமல் திரும்ப அவருடைய சொந்த ஊருக்கு போக முடியாது. ஆலன் சாவ் அவருடைய ஜேர்னலில் இந்த மக்கள் வந்து கண்டிப்பாக சாத்தான் பிடிக்கல தான் இருக்காங்க, அதை என்னால் எடுக்க முடியலனாலும் கண்டிப்பாக கடவுளோட வார்த்தைகளை சொல்லி அதை விளக்க ட்ரை பண்ணுவேன். அண்ட் இந்த மக்கள் நான் இவ்வளோ பெரிய ஒரு கப்பல் இங்கே வந்து நிற்கிறத நினச்சி தான் பார்த்து பயப்படுறாங்க போல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த கப்பலை நாளைக்கு நான் அனுப்பிட்டு தனியாலாம் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த தீவுக்கு நாளைக்கு போக போகிறேன். இந்த இடத்துல நான் நாளைக்கு சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி நான் அந்த தீவில் தான் சாகிறேன்னா என் பேரை சொல்லி இந்த மக்களை யாரும் துன்புறுத்தாதீங்க. இது என்னுடைய சொந்த முடிவு. நான் இங்கே வந்தது என்னுடைய சொந்த உழைப்பில் தான். எங்கள் அப்பா அம்மாவை கடைசியாக பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்கேன். நான் உயிரோடு இருந்து பல உண்மைகளை மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் உயிரோடு இருந்து இந்த மக்களுக்கு பல நன்மைகளை செய்ய முடியும். பட் நான் சாகணுங்கிறது கடவுளோட முடிவாக இருந்தால் இயேசுவே அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஜேர்னலில் கடைசியை எழுதி வச்சுட்டேன். அந்த ஃபிஷர்மேன் மீனவர்கள்கிட்ட என்ன இங்கே தனியாக விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க, இதுக்கு மேலே நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு மீனவர்கள் சாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண சாவ் இல்லை இதை நான் தனியாக தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி மீனவர்களை எச்சரித்துட்டு அங்கேருந்து ஒரு சின்ன கயாக்கில் நவம்பர் 17ஆம் தேதி அந்த தீவை நோக்கி போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து அந்த மீனவர்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா அந்த சாவோட உடலை சென்டினல் மக்கள் தரன்னு இழுத்து கொண்டு வந்து புதைக்க தயாரானாங்க. சாவு போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து தான் இது உண்மையிலே சாவோட உடல் தான் அப்படிங்கிறத அந்த மீனவர்கள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவன் செத்துட்டான், இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாதுன்னு சொல்லி அந்த மீனவர்கள் உடனே சாவு சம்மந்தப்பட்ட சில பொருட்களை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்ப அந்தமான் போர்ட் பிளேயரை நோக்கி வராங்க. அந்த இடத்துல சாவு சம்மந்தப்பட்ட பொருட்களையும் அவர் எழுதின அந்த ஜேர்னலையும் இந்த சாவோட ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்க அந்த ஃப்ரெண்ட் ரைட்டு சாவு செத்துட்டாங்கிற ஒரு உண்மையை அவருடைய அப்பா அம்மா கிட்ட சொல்ல அவங்க அப்பா அம்மா US எம்பசி மூலியமாக அந்தமான கான்டாக்ட் பண்ணி நடந்த உண்மைகளை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மர்டர் கேஸ் ஓப்பன் பண்ணப்படுது. ஸோ என்னதான் இந்த அந்தமான் போலீஸ் அண்ட் ஆஃபீஸாக அவங்களை சுற்றி இருக்க அந்த அஃபீஷியல்ஸ் ட்ரை பண்ணாலும் அவங்களால சென்டினலுக்குள்ளே போய் அந்த சாவோட உடலை மீட்டு கொண்டு வர முடியல. ஸோ இதுக்கு காரணமாக இருந்தால் அந்த மீனவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மீனவனுக்கு ஜான் எவ்வளோ தெரியுமா காசு கொடுத்தாரு? 25,000 ரூபாய். அதுக்கு ஆசைப்பட்டு இப்போதைக்கு அந்த மீனவன் அரெஸ்ட் பண்ணப்படுறான். யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தடை இன்னும் பலப்படுத்தப்படுது. மர்டர் கேஸ் ஓப்பன் ஆக்கப்பட்டிருந்தாலும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு விதமான நடவடிக்கையும் அந்த சென்டினல் மக்கள் மேலே ஏற்படுத்தப்படலை. இன்டர்நேஷனல் அமெரிக்கன் டூரிஸ்ட் இங்கே வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் உலகம் முழுக்க மிக பெருசாக பேசப்படுது. மக்கள் ரெண்டாக பிரிகிறாங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய இடத்தை பாதுகாக்க ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் வெளியிலேருந்து போய் அவங்களுக்கு ஏதாவது நோயை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உள்ள இருக்க 200-300 பேர் கொத்தம் செத்துருவாங்க. கோவிடுக்கு எத்தனை பேர் செத்தாங்க ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அப்போ தான் கோவிட் வேறு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. சின்னதாக ஒரு கோல்டை கொடுத்தாலும் அவங்க உடம்புல அந்த ஒரு இம்யூனிட்டி ஆன்டிபாடி இருக்காது. ஒரு சின்ன நோய் கூட அங்கே இருக்க மொத்த இனத்தையுமே கம்ப்ளீட்டாக அழிச்சிடும். ஸோ அங்கே ஜான் போனது தப்பு, சென்டினல் மக்கள் பண்ணது தான் சரிங்கிற மாதிரி இருக்க இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் அவங்க கொலை பண்ணியிருக்காங்க, அவங்கள கண்டிப்பாக தண்டிச்சு தான் தீரணும்னு சொல்லி 2 விதமாக மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க.
டிலோக்நாத் பண்டித், மதுமாலா இவங்க 2 பேருமே வெளியில் வந்து நாங்கள் சென்டினல் மக்கள் கூட பேசியிருக்கோம். அவங்க கிட்ட போய் நிறைய கிஃப்ட் கிவிங் மிஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். உண்மையிலே பாசமான மக்கள். ஆனால் அவங்க இடத்த ரொம்ப பொத்தி பாதுகாக்க ட்ரை பண்ணுறாங்க. எங்கள் படகு கிட்ட வந்து இளநீர் வாங்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் நான் தெரியாதனமாக அந்த தீவு பக்கத்தில் போகும்போது உள்ள இருக்க ஒரு இளைஞன் கத்தியை காமிச்சு உள்ளே வந்தால் வெட்டிடுவங்கிற மாதிரி மிரட்டினான். ஸோ உயிரோட யாரும் இந்த தீவுக்குள்ளே போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் சென்டினல் மக்களுக்கு இருக்குது. அவங்களுடைய இடத்த பாதுகாக்க விடுங்க, அவங்கள நோண்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்தியன் கவர்மெண்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு இதுக்குள்ளே யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை அதிகமாக்கியிருக்காங்க. எந்த ஒரு மர்டர் கேஸும் சென்டினல் மக்கள் மேலே போடப்படலை. சாவுமே அவருடைய ஜேர்னலில் எல்லாமே என் சுய நினைவுக்கு உட்பட்டு தான் நான் பண்ணுறேங்கிற மாதிரி எழுதி வச்சுருந்தாரு. சாவோட இறப்பு உலகத்துக்கே ஒரு எச்சரிக்கையாக இருந்தது. இந்த இடத்துல சென்டினல் செய்கிறது சரியா? அவங்களுடைய உயிர்களை காப்பாற்ற 200-300 மக்களோட உயிர்களை காப்பாற்ற உள்ளே யாரும் உயிரோட வரக்கூடாதுங்கிறதுல சென்டினல் மக்கள் கவனத்தோடு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க உயிர் முக்கியம் தானே. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த பக்கம் கடந்து போனவங்க இந்த தீவில் வாழ்கிறவங்க கேனிபல்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் அவங்க யாரையுமே கொன்று சாப்பிட்டதை பார்க்கல. கண்கூட 2-3 பேர் இறந்ததையும் அவங்க புதைக்கப்பட்டதையும் தான் பார்த்துருக்காங்களே தவிர்த்து மனிதர்களை சாப்பிட்ற மாதிரி இந்த இடத்துல எந்த ஒரு சென்டினலுமே பண்ணது கிடையாது. அதை யாரும் நேரடியாக பார்த்ததும் கிடையாது. இவங்க கேனிபல்னு சொல்லி பரப்பப்பட்டது இப்போ வரைக்கும் பொய்யா தான் இருக்குது. தங்களுக்கான ஒரு உலகத்தில் ஒரு அழகான வாழ்க்கையை சென்டினல் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. வெளியிலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க வாழ்க்கையை சீரழிக்கக்கூடாதுங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கவனத்தோடு இருக்காங்க. ஏன்னா இதே அந்தமான் தீவுகளில் இருக்க மற்ற காட்டுவாசி மக்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜராவா, ஆங்கில மக்கள் வந்து வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஸோ நிறைய மக்கள் கூட அவங்க ஒன்றிணைஞ்சு இப்போதைக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் அங்கே இருக்க அஃபிஷியல்ஸும் மற்ற மக்களும் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ மனிதர்கள் போல பார்க்காம விஷ ஜந்து போல தான் பார்க்குறாங்களாம். ஹியூமன் ஜூ மாதிரி அவங்க இருக்க அந்த தெருவோரம் போய் அவங்கள ஆடி பாட சொல்கிறதும் சாப்பாடு, காசு, மது போதைன்னு சொல்லி அவங்கள மக்களோட முறைக்கேற்ற மாதிரி பழக்கப்படுத்தியும் அந்த ஜராவா இனத்தோட பல கல்ச்சரையே அழிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் மக்கள் டீஃபாரஸ்டேஷன் படி ஜராவா வாழக்கூடிய அந்த சுற்றி இருக்க பல காடுகளையுமே அழிக்க ஆரம்பிச்சாங்களாம். அவங்க சாப்பிட்ற பன்றிகளையுமே வேட்டையாடி ஜராவா இனம் சாப்பிடக்கூடிய ஒரு பன்றி இது, காட்டுவாசிகள் சாப்பிடக்கூடிய பன்றின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு காசு அதிகமாக வச்சு விற்க ஆரம்பித்தாங்களாம். ஜராவா இனத்தை சார்ந்தவங்க இப்போதைக்கு இது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு அணி, இதுக்கு முன்னாடி நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ இந்த மக்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகி எங்களுடைய வாழ்விலேயே நாங்கள் இழந்துட்டுருக்கோம்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நார்த் சென்டினல் மக்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க அந்த சமயத்தில் தான் அந்த தீவு இப்போதைக்கு அவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. அவங்களும் மற்ற காட்டுவாசிகள் போல் எக்ஸ்போஸ் ஆகியிருந்தாங்கன்னா அந்த இடத்தையுமே கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு அது ஒரு சுற்றுலா தலமாக மனிதன் எப்பயோ மாற்றிருப்பான். வெளி உலகத்துலேருந்து வந்து நம்ம உலகத்தை அழிச்சிருவாங்களோ ஒரு பயத்திலையும் அதே சமயத்தில் தாங்க உலகத்தை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணத்திலையும் சென்டினல் மக்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல தப்பே இல்லைன்னு சொல்லி பல பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் மனிதர்களுக்குமே பொருந்தும். யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த அண்டத்தில் தனியாக இருக்கோம் தானே நினச்சிட்ருக்கோம். பட் சப்போஸ் நாம் வரக்கூடாது, இல்லை நம்ம உலகத்துக்கு யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி கூட மேபி பல ஏலியன்ஸ் இந்த சென்டினல் மக்கள் போல் யோசிக்கலாம்ல. தங்களை தானே தனித்து வைத்து கொண்டு மக்கள் இங்கே வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் கூட ஏலியன்ஸுக்கு இருக்கலாம்ல. அந்த மாதிரியும் ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் பற்றி நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள நம்ம சீண்ட வேணாமே, நம்ம உலகத்தை அழிக்கிறதே நிறுத்திப்போம், அவங்க உலகம் அழகாகவே இருக்கட்டும். திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்.